எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சம கயிறு இழுக்கிற போட்டி நடந்துச்சுங்க. சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை பிடிச்சு கீழே தள்ள, சில ஸ்டாக்ஸ் அதை காப்பாத்த மேல தூக்க போராடுச்சு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான போர்ல கடைசில யார் ஜெயிச்சா, ஏன் ஜெயிச்சாங்க, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் டவுன். சரி, ஆனா கதை அங்க முடியல. மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆனா உண்மையில யார் இந்த ஆட்டத்தை ஆடினது? வாங்க இந்த புதிரை அவிழ்த்து திரைக்கு பின்னால இருந்த அந்த நிஜமான சக்திகள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இது சும்மா ஏதோ மார்க்கெட் விழுந்த நாள்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு நிஜமான யுத்த களம். ஒரு பக்கம் கரடிகள், அதாவது பேர் மார்க்கெட், சந்தைய பலமா புடிச்சு கீழே இழுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் காளைகள், அதாவது புல் மார்க்கெட், அவங்க முழு பலத்தையும் போட்டு எதிர்த்து நின்னாங்க. இந்த ஆதிக்க போட்டில யார் யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? சரி, வாங்க முதல்ல ஒரு டீமை பார்ப்போம். மார்க்கெட்டை மொத்தமா புடிச்சு கீழே இழுத்த அந்த பெரிய தலைங்க, அந்த ஹெவி வெயிட்ஸ் யாரு? அவங்க ஏன் மார்க்கெட்ல இவ்ளோ அழுத்தத்தை உருவாக்குனாங்க? இந்த லிஸ்ட்ல முதல் பேரு வேற யாரு? நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனிகள்ல ஒன்னு. அதனால மார்க்கெட்ல இதோட வெயிட் ரொம்ப அதிகம். இது லேசா அசஞ்சா கூட மார்க்கெட்ல பெரிய அதிர்வுகள் ஏற்படும். இன்னைக்கு அந்த அதிர்வு நெகட்டிவா இருந்துச்சு. இங்க பாருங்க, ரிலையன்ஸ் ஸ்டாக் இன்னைக்கு 1.6% கீழே போயிருக்கு. என்னடா இது 1.6% தானான்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா விஷயம் அது இல்ல. ரிலையன்ஸ் மாதிரி ஒரு ராட்சச கம்பெனிக்கு இந்த சின்ன சரிவு கூட மார்க்கெட்ல ஒரு பெரிய பள்ளத்தையே உருவாக்கும். அது ஏன் விழுந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்போ ஏன் ரிலையன்ஸ் இப்படி சரிஞ்சுது? முக்கியமா 2 காரணம் இருக்கு. ஒன்னு, அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அதை பத்தின ஒரு சின்ன பயம், ஒரு பதட்டம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறது சம்பந்தமா வந்த சில நியூஸும் ஒரு மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் உண்டாக்கியிருக்கு. இதனாலேயே இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 8% ஸ்டாக்கு கீழே வந்திருக்கு. சரி, ரிலையன்ஸ் மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய ஆளும் களத்துல இருந்தாரு. மார்க்கெட்டை கீழே இழுத்த இன்னொரு முக்கியமான புள்ளி HDFC பேங்க். HDFC பேங்கோட பிரச்சனை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. இங்க பாருங்க, தொடர்ந்து 6வது நாளா சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து ஒரு ஸ்டாக் விழுந்தா இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை என்ன ஆகும்? கண்டிப்பா ஆட்டம் காணும் இல்லையா? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? காரணம் என்னன்னா, பேங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தின சில கவலைகள் தான். அவங்களோட டெபாசிட் வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்கு, ஆனா கடன் கொடுக்கறது அதிகமா இருக்கு. இந்த கடன் வைப்பு விகிதம், அதாவது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, கிட்டத்தட்ட 100% நெருங்கிடுச்சு. இதனால ஃபியூச்சர்ல புதுசா லோன் கொடுக்கறது கஷ்டமாகலாம்னு அனலிஸ்ட்ஸ் கவலைப்படுறாங்க. ரிலையன்ஸ், HDFC பேங்க் இவங்க மட்டும் இல்ல, இன்ஃபோசிஸ், L&T மாதிரியான பெரிய கம்பெனிகளும் மார்க்கெட் சரிவுக்கு அவங்க பங்குக்கு உதவி செஞ்சாங்க. ஐடி செக்டார்ல பொதுவா ஒரு வீக்னஸ் இருந்ததால இன்ஃபோசிஸ் அதி வாங்குச்சு. L&T நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஸ்டாக்கை வித்தாங்க. அதனால அதுவும் சரிஞ்சது. இப்போ கயிறோட அடுத்த பக்கம் போலாம் வாங்க. ஒரு பக்கம் மார்க்கெட் புயல்ல சிக்கி தவிக்கும் போது சில பங்குகள் மட்டும் தைரியமா நின்னு போராடுச்சு. சந்தை இன்னும் மோசமா விழாம தடுத்த அந்த ஹீரோஸ் யாருன்னு பார்க்கலாமா? இந்த டீமோட ஸ்டார் பிளேயர் யாருன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். கச்சா எண்ணெய் விலை கம்மியானதால பெயிண்ட் தயாரிக்கிற செலவு குறையும், லாபம் அதிகமாகும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதனால ஸ்டாக் 1.9% ஏறிடுச்சு. கூடவே டாடா ஸ்டீல், குளோபல் மார்க்கெட்ல மெட்டல் விலை ஏறும், சீனால டிமாண்ட் அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கையில அதுவும் 1.5% மேல போச்சு. இந்த 2 பேர் மட்டும் இல்ல, HCL டெக், ONGC மாதிரியான பங்குகளும் முக்கியமான சப்போர்ட் கொடுத்தாங்க. பாருங்க, ஐடி செக்டார்ல இன்ஃபோசிஸ் சரிஞ்சாலும் HCL டெக்க ஒரு சேஃபான ஸ்டாக்கா மக்கள் பார்த்தாங்க. அதனால அது ஏறிச்சு. இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாடா ஸ்டீல்னு நல்ல கம்பெனிங்க ஏறி இருக்கு, அப்புறம் ஏன் மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சுது? இந்த குழப்பமான கேள்விக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பதில் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆட்டத்தோட அசல் ரகசியமே இங்க தான் இருக்கு. இந்த கயிறு இழுக்கிற போட்டியில யாரு ஜெயிப்பாங்கன்னு முடிவு செய்யற அந்த ஒரே ஒரு முக்கியமான கான்செப்ட். அந்த ரகசியத்தோட பேரு தான் இண்டெக்ஸ் வெயிட்டேஜ். சிம்பிளா சொல்லணும்னா, நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிக்கும் ஒரே பவர் கிடையாது. ரிலையன்ஸ் மாதிரி பெரிய, அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமா இருக்கிற கம்பெனிக்கு வெயிட் ஜாஸ்தி. அவங்க லேசா அசைஞ்சா கூட மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். இந்த ஒரு லைனை பாருங்க, இது அன்னத்த நிலவரத்தை கரெக்டா சொல்லுது. சிம்பிளா சொன்னா, இது 2 ஹெவி வெயிட் கரடிக்கும் 2 காளைகளுக்கும் நடந்த நேரடி சண்டை. இப்போ வின்னர் யாருன்னு பாப்போமா? இதோ இந்த சார்ட்டை பாருங்க, எல்லா கதையும் இதுல அடங்கிரும். ஒரு பக்கம் ரிலையன்ஸ் மற்றும் HDFC பேங்கோட அந்த பெரிய நெகட்டிவ் புல், அதாவது கீழே இழுக்கிற சக்தி. இன்னொரு பக்கம் ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாடா ஸ்டீலோட பாசிட்டிவ் புஷ், மேல தள்ளுற சக்தி. யாருடைய பார் பெருசா இருக்கு? சந்தேகமே இல்லாம ரிலையன்ஸ் HDFC டீமோட தான். அதனால தான் காளைகள் போராடியும் கரடிகள் தான் இந்த போட்டியில ஜெயிச்சாங்க. சரி, இந்த கயிறு இழுக்கிற போட்டியிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? வாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம்.
அதனால அடுத்த தடவை நீங்க மார்க்கெட் ஏறுது இல்ல இறங்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஹெட்லைன் நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. எந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஆட்டி படைக்குது, யாரு எதிர்த்து நிக்கிறாங்க, இந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட்டோட உண்மையான கதை உங்களுக்கு புரியும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் தடுமாறும்போது அந்த பாரத்தை உண்மையில யார் மேல சுமத்தப்படுது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்துடன் சந்திக்கிறேன்.